ராகவன், எல்லா பேப்பர்ஸும் சைன் பண்ணிட்டேன். அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணி வச்சாச்சு. செக்கும் சைன் பண்ணி வச்சுட்டேன். சேலரி டேட் அன்னைக்கு என்கேஷ் பண்ணி எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் சேலரி போட்டுருங்க. நான் ஒரு 5 நாள் ஊர்ல இருக்க மாட்டேன். என்ன ஒரு 5 நாள் தொந்தரவு பண்ணாதீங்க. எல்லா வேலையும் நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே, பை. ஏய் இரு. என்ன அங்கிள், நீங்க கூப்பிட்டதா சொல்லி ஸ்ரேயா என்ன இங்க எடுத்துட்டு வரா? ஆமாப்பா, நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன விஷயம் அங்கிள்? ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒரு 5 நாளைக்கு என்னோட பிசினஸ் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டேன். ஏன் அங்கிள்? எல்லா பிரச்சனைகளும் ஒரு வழியா நல்ல விதமா முடிஞ்சு போச்சுல்ல, அதனால ஸ்ரேயாவை கூட்டிட்டு ஒரு 5 நாளைக்கு சந்தோஷமா டூர் போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். நல்ல விஷயம் தானே அங்கிள், போயிட்டு வாங்க. என்ன ஸ்ரேயா, நீயும் அப்பாவும் போயிட்டு வாங்க, நான் எதுக்கு? பாரு ஸ்ரேயா குட்டி, அடம் பிடிக்க கூடாது என்ன? நீயும் அப்பாவும் போயிட்டு வாங்க என்ன, சரியா? இல்ல மூசா, நான் டூர் போகணும்னு சொன்னதுல இருந்து ஸ்ரேயா நீயும் வந்துடணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்பா. உங்க வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறியா? நான் வேணா அவங்க கிட்ட வந்து பேசட்டுமா? இல்ல அங்கிள், வீட்ல எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் என்னப்பா, நீ வாயேன். சரி அங்கிள், நான் ஸ்ரேயாவுக்காக வரேன் அங்கிள். சந்தோஷமா? குட். போலாம் போலாம் போலாம். என்ன ஜீனி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஜூலி, ஓ மேல எனக்கு கோவம். ஏன் மேலையா? நான் என்ன தப்பு பண்ணேன் ஜீனி? எதுக்கு என் மேல கோவம்? பின்ன என்ன, மாஸ்டர் இல்லாதப்பதான் கபோர்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த. ஆசைப்பட்ட எதையும் கேட்க முடியாது. இப்பவாது எதையாவது கேட்கலாம் இல்ல? நான் உன்கிட்ட கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் ஜீனி. அதத்தான் கேளுன்னு சொல்றேன். நான் என்ன கேட்பேன்னு உனக்கு தெரியாதா? நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும், லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். அதை விட பெருசா நான் கேட்க எதுவும் இல்ல ஜீனி. ஐயோ ஜூலி, அதான் நான் உன் கூடவே இருக்கனே. ஏன் ஞாபகமா உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன வேணும் கேளு. மறந்து போறவங்களுக்கு தான் நினைவு பரிசு கொடுக்கணும். என் நினைப்பே நீதான். எனக்கு எதுக்கு உன் ஞாபகமா நினைவு பரிசு? ஜூலி, உன் பேச்ச கேட்க கேட்க என் பேட்டரியில சார்ஜ் போடாமலேயே பவர் ஏறுது. உண்மையிலேயே நான் அதிர்ஷ்டசாலி ஜூலி. மாஸ்டர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீ அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள உன் மாஸ்டர் நம்மள பிரிக்க வந்துட்டாரு. அப்படியெல்லாம் சொல்லாத ஜூலி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கபோர்டுக்குள்ள போ. வெல்கம் மாஸ்டர். என்ன ஜீனி, நான் வீட்டில் இல்லாத 2 நாளும் ரொம்ப ஜாலியா இருந்த போல் இருக்கு. எனக்கு நீங்க இருந்தா தானே மாஸ்டர் ஜாலி. ம்? பொய் பொய் சொல்ற நீ. என்ன மாஸ்டர் பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தேன். ஜீனி இருக்கும்போது எல்லாம் சரியாதான் இருக்கும் மாஸ்டர். அது எனக்கு தெரியும். அப்பா, ஹைட்ரோபாம் பத்திரமா இருக்கு. போன வேலை நல்லபடியா முடிஞ்சதா மாஸ்டர்? இனிமே தான் தெரியும். என்ன மாஸ்டர் சொல்றீங்க? அவங்க
ரிசல்ட்டை பார்த்து சொல்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அதை சொன்னேன். கண்டிப்பா நல்லபடியா முடியும் மாஸ்டர். தேங்க்யூ. நீ போய் எனக்கு ஒரு வைட்டமின் டேப்லெட்டும் வாட்டரும் கொண்டா. ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே மாஸ்டர். ஜீனி, இந்த கேமரா தான் இனி உன் வாழ்க்கையே தீர்மானிக்க போகுது. உன் விதி என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்தாங்க மாஸ்டர் மாத்திரை. அதை அங்க வச்சிரு. சரி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். என்னை டிஸ்டர்ப் பண்ணாம போய் உன் வேலையை கவனிப்போ. சரி மாஸ்டர். வீட்டுக்குள்ள நமக்கே தெரியாம 2 ரூபாவா? நம்ம ஜீனிக்கு காதலா? பாத்தியா ஜோலி, நான் சொன்ன மாதிரியே மாஸ்டரோட போன். நீ உண்மையிலேயே ஜீனியஸ் ஜீனி. உன் மாஸ்டரை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றது 2ஆம் பட்சம்தான். சொல்ல போனா என்ன அவருடைய ஜெராக்ஸ்னே சொல்லலாம். அவர்தான் நான். அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு அத்துபடி. அது ஓகே, ஆனா ஒன்னு அவரோட ஜெராக்ஸ்னு சொல்லாத. அதை என் மனசு ஏத்துக்காது. ஏன்? அவரோட ஜெராக்ஸ்னா உன்னை காதலிக்கும் போது அவரோட மூஞ்சி ஞாபகத்துக்கு வரும். அவரோட மூஞ்சி ஞாபகத்துக்கு வந்தா எனக்கு எப்படி காதல் வரும்? காதலிக்கிற மூஞ்சியா அது? கள்ளி, அவருடைய ஜெராக்ஸ்ன்னு ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். அதுக்காக என் மாஸ்டரை திட்டணுமா? என்னால நம்பவே முடியலையே. மிஷனுக்கு எப்படி காதல் வரும்? எனக்கு ஒரு ஆசை ஜீனி. என்ன ஆசை ஜூலி? Don't you eyeball me, boy. சொல்லு ஜூலி, எதுவா இருந்தாலும் சொல்லு. இந்த ஜீனி உனக்காக எதை வேணாலும் செய்வான். சொல்லு ஜூலி, ஏன் தயங்குற? இல்ல வேணாம். ஏன் ஜூலி, என் மேல நம்பிக்கை இல்லையா? அது இல்ல, நான் சொன்னா நீ திட்டுவ. வேண்டாம். எந்த மடையனாவது தான் உயிரை தானே திட்டுவானா? என்ன ரொம்ப தவிக்க விடாத ஜூலி, என்னால தாங்க முடியல. சொன்னா திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன். உங்க மாஸ்டர் ஊர்ல இல்லாத இந்த 2 நாள்ல நாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். ஆமா, உங்க மாஸ்டர் திரும்பி வராம அப்படியே போயிட்டாருனா எவ்வளவு நல்லா இருக்கும். அட பாவி. என்ன ஜீனி, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன ஜூலி, என் மாஸ்டரை அப்படியே போக சொல்ற? ஐயோ, நான் மேல போக சொல்லல. அதான் வயசாயிடுச்சுல.
இன்னும் என்னத்தை சாதிக்க போறாரு? அப்படியே காசி ராமேஸ்வரம் போகலாமேன்னு சொன்னேன். ஐயோ ஜூலி, அவர் சாதிக்க வேண்டியதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாம் அவரால் போக முடியாது. இது மட்டும் மாஸ்டர் காதல விழுந்துச்சு, நம்ம காதலுக்கு ஆப்பு வச்சிருவாரு. அதிகமா ஆசைப்படாம அமைதியா வா. டூ மச் இல்லை, 2000 மச். இதை இப்படியே விடக்கூடாது. இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். நமக்கு தெரியாம இன்னொரு ரோபோன்னா ஒருவேளை ஜீனி எக்ஸுக்கு உளவாளியா மாறிடுச்சா? இதை டம்ப் பண்றதுதான் ஒரே வழி. பாஸ் போங்க பாஸ். போறேன். என்ன பாஸ், நீங்க ஏதோ பாழடைஞ்ச பங்களாக்கு கூட்டிட்டு வரதா சொன்னீங்க. இது என்னமோ சினிமால காட்டுற வில்லன்க தங்கி இருக்கிற இடம் மாதிரி இருக்கு. அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? எல்லாம் கரெக்டான அட்ரஸுக்கு தான் வந்திருக்கிறேன். நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணாம கொஞ்ச நேரம் வாய்க்கு லாக் போட்டு மூடி வச்சுக்கோ. அது எப்படி பாஸ், நீங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சா என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? இங்க எப்படி ஆவி பேயெல்லாம் இருக்கும்? டயத்தை வேஸ்ட் பண்ணாம வாங்க சுடுகாட்டுக்கு போலாம். இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் எவ்வளவு பயந்தேன்னு எனக்கு தான் தெரியும். சுடுகாட்டுக்கு போய் இந்த மந்திரத்தை படிச்சு எல்லா பேயும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்தை புறப்பட்டு வந்தா அதெல்லாம் சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம். என்ன புரிஞ்சுக்கலையே. அது ஓகே பாஸ், இங்க ஆவியோ பேயோ இல்லைன்னா முயற்சி எல்லாம் வீணா போயிடுமே. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஒன்னும் பண்ண முடியாது, பேசாம வீட்டுக்கு போக வேண்டியதான். கன்ஃபார்ம் பண்ணிக்காம எதுக்கு முயற்சி பண்ணணும்? அதுக்கு இப்பவே போலாம் வாங்க. ஐயோ இருளில்லே, இங்க பாரு, இப்பெல்லாம் சுடுகாட்டுல இருக்கிற ஜன நெருக்கடியால அமைதியை விரும்புற பேய்கள்லாம் வேப்ப மரம், புளிய மரம், அப்புறம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அமைதியா செட்டில் ஆயிடுதுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பிரச்சனை பண்ணாம வாலிலே. சரி, ஒரு அசிஸ்டன்ட் அதிக பிரசங்கியா நடந்துகிட்டாங்கிற அவ பேரு எனக்கு வேணாம். வாங்க. ஏன் பாஸ் நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்துறீங்க? நீராவி பிடிக்கவே உங்களுக்கு வக்கல்ல, உங்களுக்கு எதுக்கு ஆவி பிடிக்கிற வேலை? லிலி, உனக்கு நிஜமாவே பயமே கிடையாதா லிலி? எனக்கு ஆவி இருக்கிறதா நம்பிக்கையே இல்ல, இருந்தா தானே பயப்படுறதுக்கு. லில்லி, இந்த மாதிரி அபசகுணமா பேசி என்ன அப்செட் பண்ணாத. ஒருவேளை எங்க ஆவி இருந்து நாம அதை அலட்சியப்படுத்தினோம்னா நாம 2 பேருமே க்ளோஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோ. அது அந்த பயத்தையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு என் கூட வா. பாத்து பாஸ். எங்க என்ன என்னமோ அமைதியை விரும்புற ஆவிங்கெல்லாம் இங்கதான் இருக்கும், நீங்க ஒன்னுத்தையும் காணோம். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காத. வா, வந்து என்ன பிடிச்சுக்கோன்னு இந்த ஆவி முன்னால வந்து நிக்காது. நீ மந்திரத்தை படி, ஆவி எல்லாம் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோ. படி. பாஸ் சொல்றீங்க, அசிஸ்டன்ட் செய்யறேன். எனக்கு என்னவோ ஆவி இருக்கும்னு நம்பிக்கையே இல்ல, இருந்தாலும் படிக்கிறேன். ஓம் க்ரீம் க்ரீம் யன்மங் யன்மங் கும் 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 கப 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 கபால நீலி குங்கு குங்கு அகால மூலி கண்டதுண்ட கடார வேலி டடடடா டிடி டிடி டூடு டடடடடடா டிடி 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 டூடி டூடி டங்கு டங்கு டமார டங்கு டிடிகுடு சிக்கு புக்கு நீயாய் வந்து சிக்கிடு அஸ்கு புஸ்கு ஆகா காகா எதிரில் தோன்றிடு பூத வேதாள பிசாசே வசிய 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 வா வா சுடுகாட்டுல ஆவிங்க தொல்லை, ஊருக்குள்ள மந்திரவாதிங்க தொல்லை. எந்த தொல்லையும் வேண்டான்னு நான் பாட்டுக்கு அக்கடான்னு இருந்தா இங்கேயும் வந்து மந்திரத்தை படிச்சு ஏண்டா என்ன உசுப்பேத்துறீங்க? லிலி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? இப்ப ஆவியே கேக்குது, பதில் சொல்லு. பாஸ் என்ன பழி வாங்க, இதான் நேரம். ஆவிய புடிங்க பாஸ்.
நானும் அதுவும் என்ன ஓடி பிடிச்சா விளையாடுறோம், அதை போய் பிடிக்கிறதுக்கு. ஓ, என்ன பிடிக்க வந்தீங்களா? அதுக்கு முன்னாடி உங்க ரத்தத்தை குடிக்கிறேன்டா. லில்லி 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 மந்திரத்தை படி, லில்லி மந்திரத்தை படி. ரங் 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 ரத்த பிரியனே. ரத்தத்தை படி. எயின் ஹோயின் சோயின் சோயின் என்று ரத்தத்தை படி. வா வா வா. படி. தப 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 பூ படி. பூ பூ. படியா? அஸ்கு புஸ்கு ஆகா ஆகா. ஐயோ. படி, படி. தோன்றிட பூத வேதல பிசாசே. நிறுத்தாத, படி. வேண்டாம். 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 தோன்றிட பூத வேதல பிசாசே. படி. வசிய வசிய வசிய. படி. வா 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 வா. இப்போ என்ன சொல்ற லில்லி? உண்மையிலே நீங்க பிரில்லியன்ட் பாஸ். நான் கூட உங்களை கேனைய நினைச்சு தப்பா பேசிட்டேன். சாரி பாஸ். லில்லி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன பாஸ்? இனிமே என்னை பத்தி மனசுல என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா அதை வெளிப்படையா என்கிட்ட சொல்லாத. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லில்லி. வாட் நெக்ஸ்ட்? என்னடா இன்னும் கேக்கலையே நினைச்சேன். என்ன நெக்ஸ்ட்? இதே ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த பூதங்களை எல்லாம் புடிச்சு உள்ள வச்சணும். அதான் நெக்ஸ்ட். வெரி குட் வெரி குட் வெரி குட். பாஸ் பாஸ் வாங்க போயிடலாம். லில்லி தனியா விட்டு போகாத, நானும் வரேன். இரு. ஸ்ரேயா குட்டி, அவுட்டிங் வந்தாச்சு. பீச் பாருங்க. என்ன அங்க போகலாமா? வாங்க. மூசா, என்ன அங்கிள்? நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலாமே. ஆ. வாங்க. வாங்க சார். ஆ ஆ. வெல்கம் சார். ஆ. உட்காரு. உட்காருப்பா. ஆ. இங்க ரூம் சர்வீஸ் உண்டா இல்ல நாங்க தான் டைனிங் ஹாலுக்கு வரணுமா? ரூம் சர்வீஸ் இல்லை சார். ஆஹா. நீங்கள் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நானே கொண்டு வந்து தரேன். ஓகே. தேங்க்யூ சார். ஏய் ஸ்ரேயா குட்டி, ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா?